இந்த பிளட் தின்னர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த குழாயில் வந்து இன்டர்னல் டேமேஜ் ஆகிறப்ப வந்து அங்கே வந்து ஃபைப்ரின், அது மட்டும் இல்லாமல் ஃபைப்ரினோஜனாக கன்வெர்ட் ஆகி அங்கே ஒரு கிளாட்டிங் டெண்டன்சி வந்து ஆல்வேஸ் அங்கே இருக்கும். மேபி அட்டாக் வரப்போ அந்த கிளாட்டோட ஃபார்ம் ஆகிருக்கலாம். அதாவது வந்து பிளட் வெசலினுடைய உட்புற பகுதியில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல திரும்ப ரத்தோட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிலிமினரியாக வந்து பிளட் தின்னர்ஸ் வந்து கண்டிப்பாக அவசியம். அதில் வந்து இப்போலாம் நிறைய லேட்டஸ்டான இது வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் அப்படிங்கிற மாத்திரை வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுக்க சொல்லுவோம். இது வந்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிற மாத்திரை, அதாவது பிளட் தின்னர்ஸினுடைய ஒன் ஆஃப் த மெயின் இது வந்து ஆஸ்பிரின். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டியது வரும். அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு வேறு எதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஃபிசிஷியன் மூலியமாவோ கார்டியாலஜிஸ்ட் மூலியமாவோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதனால் எந்த தொந்தரவு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை லைஃப் லாங் எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணுங்கிறதுக்கான விளக்கம் இதுதான். ரத்தோட்டம் இதயத்தினுடைய இரத்த குழாய்களில் எந்த விதமான தடைகள் இல்லாமல் ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்தரான ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்கலாம், அல்லது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் பெட்டர்மெண்ட்டான ஒரு ரிசல்ட் நோக்கி போகும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். சிங்கிள் ஆன்டிபிளேட்லெட் தெரப்பி அல்லது டியூவல் ஆன்டிபிளேட்லெட் தெரப்பின்னு வந்திருக்குது. அதாவது வந்து ஆஸ்பிரின் மட்டும் இல்லாமல் இது கூடயே வந்து குளோபிடிகரல் அல்லது வந்து ப்ராசுக்ரல், வேசோக்ளார், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து இப்போலாம் மோஸ்ட்லி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டபுள் ஆன்டிபிளேட்லெட் தெரப்பின்னு சொல்கிறது. ரெண்டு மெடிசின்ஸ் இருக்கும். ஒன்று ஆஸ்பிரின் இருக்கும், அது கூட வந்து வேற ஒரு குளோபிடிகரல்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மருந்துகளும் இது கூட ஆட் பண்ணி இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி இந்த மாதிரி டியூவல் ஆன்டிபிளேட்லெட் தெரப்பி கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஆன்டிபிளேட்லெட் தெரப்பி வந்து எல்லா கார்டியாக் பேஷண்ட்டுக்குமே வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்து. உங்களுக்கு வேற பக்க விளைவுகள் இல்லாமல், ஆஸ்பிரினுடைய பக்க விளைவுகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் ஆன்டிபிளேட்லெட் தெரப்பி போகலாம். ஸோ ஒரு சிலருக்கு என்னென்னா சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸு அல்லது வந்து ப்ளீடிங் பைல்ஸு, அதாவது வந்து மூலம் இருக்கலாம், உள் மூலம் வெளி மூலம், அது மூலியமாக ரத்தம் வந்து கசிவு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஸ்பிரின் மாத்திரை வந்து உங்களுடைய கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நிறுத்திக்கணும். ஆனால் நீங்கள் குளோபிடிகரல்னு சொல்லிட்டு இந்த பக்க விளைவுகள் இல்லாத மருந்து, அது குளோபிடிகரல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை நீங்கள் வந்து ஆட் ஆனால் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக நம்மளுடைய ரொட்டீன் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இது மிக மிக முக்கியமான அவசியம். ஸோ நீங்கள் இசிபி தெரப்பி எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆஸ்பிரின்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ டபுளாக போகலாம், இல்லை சிங்கிள் ஆன்டிபிளேட் தெரப்பியாவை நீங்கள் எடுத்துக்கலாம்.